ஹல்லேலூயா. அவருடைய கிருபைகளை நினைத்து பாடுவதற்கு இந்த ஒரு கால வேளை போதாது. ஆமே, இந்த ஜீவன் போதாது. ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று தான் நிச்சயம். இன்னைக்கும் நம்ம ஜீவனோடு இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என் உண்மை இல்லை, என் பரிசுத்தம் இல்லை, என் நல்லதல்ல. ஆமேன். ஒன்னே ஒன்று தான், அவர் என் மேலே வைத்த கிருபை. எத்தனை பேர் ஆமே சொல்றீங்க? ஹல்லேலூயா. கிருபை மாத்திரம் இல்லைன்னா நம்ம இன்றைக்கு அழிந்து போயிருப்போம். ஆமே. இந்த வருஷத்திலும் இந்த கடைசி மாதத்தில் இந்த 3வது ஓய்வு நாளை ஆண்டவர் நமக்கு காண கிருபைகளை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நம்ம பாத்திரனே அல்ல. எத்தனை பேர் ஆமே சொல்ல முடியும்? அப்படிதானே? ஆமேன். இதுவரையில் நம்மை தாங்கினதற்கு நமக்கு எந்த தகுதியுமே இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு புதிய பாடலை நம்ம கற்றுக்கொண்டு பாட போகிறோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரன் அல்ல. இந்த கடைசி மாதம், இந்த கடைசி வாரங்கள் அதிகமாய் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்லுமில்ல, இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மனுஷன் நம்முடைய ஆபத்து நேரத்தில் அல்லது தேவை நேரத்தில் ஒரு உதவியை செஞ்சிட்டா அவனை கையை பிடிச்சி அல்லது அவனை கட்டி பிடிச்சி சொல்லுவோம், சாகிற வரைக்கும் நான் இந்த உதவியை அப்படின்னா ஆண்டவர் நமக்கு செய்தது எண்ணி பாருங்களேன். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தில் கடந்த 11 மாதங்கள் இந்த 14வது நாள் வரைக்கும் ஆண்டவர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகள். ஹல்லேலூயா. அதை பாடுவது தேவ நாமம் மகிமைப்படும். அதுதான் தேவ சித்தமாக இருக்கிறது. ஆமே. இந்த கடைசி வாரங்களில் நம்ம அது இல்லை இது இல்லைன்னு கவலைப்படுறதை விட, பா என் அற்புதமாக நடத்துனீங்களே, என் குடும்பத்தை பாதுகாத்தீங்களே, நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல ஆரோக்கியத்தை எனக்கு தந்தீங்களப்பா, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஸ்லாக்கியத்தையும் கிருபையும் பாக்கியத்தை எனக்கு தந்தீங்களேன்னு சொல்லி ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கரங்களை தட்டி என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்தி, மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்து, ஆச்சரியமானவரே இந்த ஆழ்வே அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் தாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்து
மாறாமலே நடத்தி வந்து மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்து ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவரே ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவரே. கரங்களை தட்டி எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே, வழி அறியா அலைந்த என்னை உம் கண்களால் கண்டீரே. உண்மையாகவே நீர் ஆச்சரியமானவர், என் வாழ்க்கையில் நீர் அதிசயமானவர் என்று சொல்லி பாடுவோம். நல்லா கையை தட்டி எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. சொல்லுங்களேன், எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உன் கண்களால். வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே உன் கண்களால். ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவரே. எல்லாரும் சொல்லுவோம், ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவரே. என் வாழ்விலே நீர் பாராட்டிட தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்து ஆமாண்டவரே எங்களோடு கூட இருந்தவர், அற்புதமாய் நடத்தினவர். தலைக்கு மேல தட்டி ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவர். இன்னும் கொஞ்சம் சத்தமாய், ஆச்சரியமானவரே என் வாழ்வே அதிசயமானவரே. என் வாழ்க்கையில வந்த சறுக்கல்களிலும் நான் கடந்து வந்த கண்ணீரின் பாதைகளிலும் நான் வீழ்ந்திட்ட போதெல்லாம் என் நிலையை நன்றாய் அறிந்தவர், துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தவர், நீர் ஆச்சரியமானவர், நீர் அதிசயமானவர் என்று சொல்லி உள்ளத்தில் இருந்து பாடி அந்த ராஜாவை மகிமைப்படுத்துவோம். சறுக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட நிலையை சொல்லுங்களேன். சறுக்களிலோ கண்ணீரிலோ விழுந்திட்ட நிலையை துன்பங்களை நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தியே. துன்பங்களை கண்ட நாட்களுக்கு சரியாக என்னை மகிழ செய்தியே. ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. ஆமே ஆச்சரியமானவரே என் வாழ்வில் அதிசயமானவரே. என் வாழ்விலே நீ பாராட்டிட
தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு இவ்வளவு நான் தகுதியும் இல்லை. மாறாமலே உடனிருந்து விலகாமலே நடத்தி வந்து விலகாமலே நடத்தி வந்து நல்லா கைய தட்டி வாழ்வே அதிசயமானவரே, ஆச்சரியமானவரே, என் வாழ்வே அதிசயமானவரே. நல்லா கரங்களை நல்லா தட்டி சொந்தமான பிள்ளையாக ஒரு தகப்பனை போல என்னை சுமந்து வந்து இமை பொழுது என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்துக் கொள்வீர் என்ற நிச்சயத்தை எங்களுக்கு தந்தீரே. உம்முடைய ஆச்சரியமான நாமத்தை, உம்முடைய அதிசயமான நாமத்தை நாங்க என்னென்றைக்கும் உயர்த்துவோம் என்று சொல்லி பாடி அவரை மகிமைப்படுத்துவோம். சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே, சொந்தமான பிள்ளையாக தகப்பனை போல் சுமந்தே, இவை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வி. இவை பொழுதும் என்னை விலகினாலும் இரக்கங்களால் என்னை சேர்த்து கொள்வி. உங்க சத்த கேட்கட்டும். ஆமென். ஆண்டவரே, உள்ளத்திலிருந்து சொல்லுவான் ஆச்சரியமானவரே, என் வாழ்வே அதிசயமானவரே, என் வாழ்விலே நீ பாராட்டிடு தயவுக்கெல்லாம் நான் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. என் வாழ்விலே யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ஆமென். அவர் பாராட்டின தயவுக்கு இந்த காலவேளை ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை நாம் தொழுது கொள்ளுவோம். எவ்வளவு நான் தகுதியும் இல்லை. வராமலே விசுவாசத்தோடு சொல்லுங்க. நடத்தி வந்தீரண்டவரே, உடனிருந்தே விலகாமலே நடத்தி வந்தே ஆச்சரியமானவரே, என் வாழ்வே அதிசயமா. நல்ல தலைக்கு மேல கையை தட்டி அப்படியே கண்களை மூடி அந்த ஆச்சரியமானவர, அந்த அதிசயங்களை செய்தவர உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆச்சரியமானவரே உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம். யேசுவே, இன்னும் கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி அதிசயமான் ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். என் வாழ்வில் அதிசயமானவரே. நல்ல கையை தட்டி ஆச்சரியமாய் நடத்தினார், அதிசயமாய் நடத்தினார். நீங்க நம்பினாலும் நம்பாட்டினாலும் சரி, அவர் உங்க வாழ்க்கையில் அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார்.
அவர் ஒரு தீமையும் செய்யலங்க. நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் அவர் உங்களுக்கு துணையாயிருந்து நடத்தினவர். அவருடைய தயவு அது விவரிக்க முடியாதது, அவருடைய கிருபை அது சொல்லி முடியாதது. இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறனா அந்த கிருபையை நினைத்து, அவர் நம்ம மேல் வைத்த தயவை நினைத்து, அவர் நமக்கு பாராட்டின எல்லா இரக்கங்களை நினைத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா விவரிப்பதற்கு இந்த ஒரு வேளை போதாது ஆண்டவரே. நீ செய்த நடத்தி வந்த பாதைகளை சொல்லுவதற்கு இந்த ஒரு காலை போதாதப்பா. எத்தனையோ நன்மைகளை, எத்தனையோ கிருபைகளை, எவ்வளவோ ஆச்சரியமாய் ஆண்டவரை பிரமிக்கத்தக்கதா எங்களுடைய சிந்தைகளுக்கு நினைவுகளுக்கு மேலாய் நீர் எங்களை ஒவ்வொரு நாளும் நடத்தினி சொல்ல விரும்புறவங்க இருந்த நல்ல கையை தட்டி அந்த அப்பாவை